ஸ்டாலின் ஒரு புறம் பாஜக அதிமுக கூட்டணி அமையுமா, இந்த என்டிஏ அலையன்ஸ்ல மற்ற வேறு எந்தெந்த கட்சிகள் இணையவிருக்கின்றன அப்படின்ற எதிர்பார்ப்பு கேள்விகள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில மற்றொரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய சமூக வலைதள பதிவு, அண்ணாமலை தேசிய பொறுப்புக்கு அவர் அமர்த்தப்படுவார் அப்படின்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்க இருக்கிறார் அப்படின்றது கண்கூடு. இப்போ பாஜக மாநில தலைவராக இருந்து விடை பெற்றிருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு தேசிய அளவுல ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுவதா அமித்ஷா அறிவித்திருக்கிறார். அது என்ன பொறுப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு? தேசிய பொறுப்பை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோடைய ஒரு பிளான் என்னவா இருக்குன்னா, மிஷன் சவுத்னு சொல்லி ஒரு இதை ஃபார்ம் பண்றதா சொல்றாங்க. அதாவது தென் மாநிலங்கள்ல பிஜேபி சற்று இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜகவின் மூத்த தலைவருமான அமித்ஷாவை சந்திப்பதற்காக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை ஐடிசி ஹோட்டலில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. முன்னதாக செய்தியாளர் சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஐடிசி ஹோட்டலுக்கு அருகே நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அங்கே என்ன நிலவரம்? அமித்ஷா ஏற்கனவே அங்கு இருக்கிறார். பாஜகவுடைய மற்ற தலைவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? பாஜகவை தவிர்த்த பிற கட்சிகளிலிருந்து யார் யாரெல்லாம் அங்கே இருக்கிறார்கள்? நிலவரம் என்ன? வேதவள்ளி, நேரடியாக பார்க்கலாம். இந்த என்டிஏ செய்தியாளர் சந்திப்பு, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய செய்தியாளர் சந்திப்பு நடைபெறவிருக்கிறது. கிட்டத்தட்ட இருக்கைகள்லாம் போடப்பட்டு தயாராக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 7 இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. இங்க பாத்தீர்கள் என்று சொன்னால் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டு பல மணி நேரம் இங்க செய்தியாளர்கள் காத்திருந்தார்கள். தற்போது இந்த மாநில தலைவர் நியமனம், அதே போல எடப்பாடி பழனிசாமி வீட்டிலிருந்து புறப்பட்டு இங்க வந்து கொண்டிருக்கிறார். மற்ற நிர்வாகிகளும் இங்க பார்க்கலாம். கருநாகராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் எல்லாம் தற்பொழுது ஆயத்தமாகியிருக்கிறார்கள். இந்த செய்தியாளர் சந்திப்பு குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி 2021 சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு போட்டியிட்டார்களோ அதே போன்று இதே தேர்தலை சந்திக்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் சந்திப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக முதன்முறையாக அமித்ஷாவுடன் செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமியும் பங்கேற்க இருக்கிறார். அதே போல புதிதாக தலைவராக தேர்வாகி இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட தலைவர்களும், ஜி.கே. வாசன் உள்ளிட்ட தலைவர்களும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மற்ற செய்தி தொடர்பாளர்கள் அனைவரும் வந்துவிட்டார்கள். செய்தியாளர்கள் பல மணி நேரமாக காத்திருந்து இங்கு இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகளை கேட்டபொழுது ஒரு சில பேச்சுவார்த்தைகள் போய்க் கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இது இருக்கும் என்று சொல்கிறார். தற்போது அமித்ஷாவுடைய ட்விட்டர் தளத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, the BJP will leverage அண்ணாமலைஜி's organizational skills in the party's national framework என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அண்ணாமலையுடைய அவருடைய அந்த அமைப்பு சார்ந்த திறன்களுக்காக அவருடைய தேசிய அளவில் அவரை பயன்படுத்த திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அமித்ஷா அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலில் இருக்கிறோம். அவர் இன்னும் சிறிது நேரத்தில் இதற்காக தான் வந்தார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தனி விமானம் மூலமாக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா குருமூர்த்தி அவர்களுடன் ஆலோசனை. அதே போல 2026 தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். அதாவது பாத்தீங்கன்னா 2001க்கு பிறகு பாஜகவுடைய 4 எம்எல்ஏக்கள் தமிழக சட்டமன்றத்தில் இருக்கிறார்கள். நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், காந்தி உள்ளிட்ட 4 பேர் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு வருமா தமிழக சட்டமன்றத்துக்கு வந்திருக்கார்கள். எனவே அந்த வெற்றியை மேலும் தொடர வேண்டும். அந்த எண்ணிக்கை 4 என்ற எண்ணிக்கையை மேலும் அதிகப்படுத்த வேண்டும். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீர்கள் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் தோல்வியை தழுவியது. கிட்டத்தட்ட என்டிஏ அலையன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏடிஎம்கே 65 சீட்டு, அதே போல பாமக 5 எம்எல்ஏக்கள் சீட்டு, அதே போல பிஜேபி ஒரு 4 சீட்டு என கொண்டு வந்தார்கள். கிட்டத்தட்ட 75 இடங்களை மட்டுமே பெற்றார்கள். பல இடங்கள்ல டி நகர், குறிப்பாக எல்முருகனுடைய தொகுதியான தாராபுரம் உள்ளிட்ட தொகுதியில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார்கள். எனவே இந்த வாக்கு வித்தியாசத்தை எல்லாம் ஈடுபட்ட வேண்டும். ஒரு வலுவான கூட்டணி இருந்தால்தான் முடியும். குறிப்பாக கொங்கு மண்டலத்திற்கு எடப்பாடி பழனிசாமி, சவுத் தென் மாநிலங்களுக்கு என்று பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன், இது போன்று அவர்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு என்று ஜி.கே. வாசன் என இது போன்று ஒரு யூகத்தை வகுத்து இந்த கூட்டணியை அவர்கள் கட்டமைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் திமுக தேர்தல் பணிகளை முன்கூட்டியே தொடங்கிவிட்டது. எனவே ஒரு வலுவான கூட்டணி இருந்தால்தான் களத்தில் இருக்க முடியும். எனவே முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்தவரை பல மாவட்டங்களுக்கு ஆய்வு என்று பெயரில் செல்கிறார். அங்கே ரோட் ஷோல
எல்லாம் நடத்துறாரு. அவர் மக்கள் அதிகமாக கொடுக்கிறது. எனவே இப்போதிருந்தே கூட்டணியை பலப்படுத்தினால்தான் மக்களிடம் பிரச்சாரம் ஈடுபட முடியும். தலைவர்கள் கூட அலையன்ஸுக்குள்ள ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும் என்பதை முன்கூட்டியே அறிந்துதான் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாகவே, அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்திற்கு பிறகுதான் தேர்தலே வர இருக்கிறது. இருந்தாலும் ஓராண்டுக்கு முன்பாகவே தற்போது இந்த ஆயத்தத்திற்கு என்டிஏ அலையன்ஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டாக செய்தியாளர் சந்திப்பு இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. ரமேஷ், அமித்ஷா அவனுடைய தமிழக வருகை அப்படின்றத பொறுத்த மட்டிலும் இரண்டு முக்கியமான விஷயங்கள் தான். ஒன்று அதிமுக பாஜக கூட்டணி, இன்னொன்னு புதிய தமிழக பாஜக தலைவர். இது இரண்டுமே அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமியினுடைய டிமாண்டுக்கும் சம்பந்தப்பட்டதுதான். அந்த வகையில அண்ணாமலை விடைபெற்றிருக்கிறார், நயினார் நாகேந்திரன் புதிய பாஜக தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் இபிஎஸ் அமித்ஷாவை சந்திக்கிறார் அப்படின்ற தகவலே வெளியில விடப்பட்டிருக்கு. அந்த வகையில இவர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார் அப்படின்றது உறுதியாகிவிட்டது. இன்றைக்கு அங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடையில எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடன் இணைந்து செய்தியாளர்களை சந்திப்பாரா, அந்த மேடையில அந்த கட்சி தலைவர்களோட சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியும் பங்கேற்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது குறித்த தகவல் இருக்கா? 2021 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 75 இடங்களில் வெற்றி பெற்றது. குறிப்பாக டி நகர்ல கிட்டத்தட்ட ஒரு 100-150 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினாங்க. தாராபுரம் இது போன்ற பல இடங்கள்ல குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார்கள். எனவே இதை சரி கட்டுவதற்காக குறிப்பாக ஏற்கனவே கடந்த முறை கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த 2 தலைவர்கள் இருந்தார்கள். குறிப்பாக ஒருவர் அண்ணாமலை, அதே போல எல் முருகன் போன்றவர்களும் கொங்கு மண்டலத்திற்கான தலைவர்களாக இருந்தார். இந்த முறை சவுத்துக்கு குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அதிமுகவுக்கு கூட்டணிக்கு அங்க தென் மாவட்டங்கள்ல வாக்கு வங்கி குறைவாக இருக்கிறதால் அதை ஈடுகட்டுவதற்காக தற்போது நயினார் நாகேந்திரன் அங்கே இருப்பதன் காரணமாக அவர் அங்க வாக்குகளை அதிகமாக கொண்டு வர கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 30% அதிகமான வாக்குகளை பெற்றவராக இருக்கிறார். பொன்னார், அண்ணாமலை, அதே போல பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் ஆகியோர்கள் 30% அதிகமான வாக்குகளை பெற்றார்கள். எனவே அவர் குறிப்பாக தென் மாவட்டத்திற்கு என்று ஒரு பிரதிநிதியாக அலையன்ஸ்ல இருப்பார். எனவே பல தலைவர்கள் பார்க்கலாம், 7 இருக்கைகள் போடப்பட்டு இருக்கிறதை நம்மால பார்க்க முடியும். தொடர்ச்சியாக நம்முடைய ஒளிப்பதிவாளர் மது உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த என்டிஏ அலையன்ஸ் மீட்டிங்ல பங்கேற்பதற்காக தலைவர்கள் CR கேசவன் உள்ளிட்ட தலைவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவரிடம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில் கூட நம்ம பேசுவதற்கு இருக்கலாம். சார், இப்ப இந்த என்டிஏ அலையன்ஸ் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும் போது உங்களுடைய முதல் கட்ட கருத்து என்ன சார்? செகண்ட் சார், தற்போது முதல் முறையாக கூட்டாக என்டிஏ செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. இது குறித்து பாத்தீங்கன்னா கருணாகராஜ் சார் நம்ம சார், இப்ப இந்த என்டிஏ அலையன்ஸ் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா, எப்படி இந்த கூட்டாக செய்தியாளர் சந்திப்பு பத்தி ஒரு சில தகவல் சொல்லுங்க. இன்னும் ஒரு சில நிமிடங்கள் காத்திருக்க வேண்டுகிறேன். எங்களுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வர்றாங்க. அப்ப வரும்போது நீங்களும் பார்க்க போறீங்க. பழனிசாமி வீட்டிலிருந்து புறப்பட்டாங்க. 2021 போன்ற தேர்தல் இருக்குமா? இல்ல, சில நிமிடங்கள் காத்திருங்கள். நீங்க இங்க இருக்கீங்க. நீங்க தான் முதல்ல செய்தியை மக்கள் கொண்டு போறீங்க. காலை மத்தியானத்திலிருந்து காத்திருந்ததுக்கு நன்றி. கொஞ்சம் பொறுங்க. 2026 தேர்தல் எப்படி இருக்கும் சார் என்டிஏ அலையன்ஸ்? ஏற்கனவே எங்க தலைவர் சொல்லிட்டாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அமரும் இருக்காரு. அது இன்றைக்கு இந்த பிரஸ் மீட்ல உங்களுக்கு தெரியும். சர்ப்ரைஸ், புதிய மாநில தலைவர் வந்திருக்காரு. உங்களுக்கு எந்த அளவுக்கு புது ரத்தம் பாய்ச்சிருக்கு? குறிப்பா எப்படி இருக்கும் அவருடைய செயல்பாடு? எப்படி இருக்கு? நாளைக்கு அறிவிப்பாங்க. நிச்சயமா எல்லா தொண்டர்களும் உற்சாகமா இருப்பாங்க. அதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏற்கனவே இருக்கிற மாநில தலைவரும் அவரோட சேர்ந்து இணைந்து அவரை முன்மொழிகிறதுல இருந்து அவர் முன்னாடி இருந்து எல்லாம் செயல்பட்டு இருக்காங்க. எந்த பேதமும் கிடையாது. கட்சி வெற்றி தான் எங்களுக்கெல்லாம் முக்கியம். ட்விட்ல தேசிய பணிக்கு அண்ணாமலை வருவார், அவருடைய ஆர்கனைசேஷன் ஸ்கில்ல யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்றாரு. என்ன மாதிரியா இருக்கும் அந்த யூஸ் பண்றது? நிச்சயமா அவர் போன்ற திறமையான தலைவருடைய பணியை யாரும் விட முடியாதுல்ல. அதுதான் எங்க அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க. வரட்டும், சந்தோஷமா நாங்களும் எதிர்பார்க்கிறோம். % வரலும் ஓட்டு வாங்கினார் தனியா கொண்டு போய். அவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர் தான் எல்லாருடைய தமிழக மக்களுடைய மனசுல இருக்காரு. அவருடைய உழைப்பு எல்லாரும் அறிந்தது. இன்னும் அவர் இந்த தேசத்திற்காக உழைக்க போகிறார். அவ்வளவு. தற்போது தொடர்ச்சியா பார்க்கலாம், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்காக CR கேசவன் சார் இருக்காரு. சார், இப்ப ஒரு சில மத்திய அமைச்சருடைய வருகை பற்றி மட்டும் ஒரு பார்க்கலாம். தற்போது தொடர்ச்சியாக தலைவர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இதுதான் இருக்கக்கூடிய கள நிலவரமா இருக்கிறது. இணைப்பில் இருங்க ரமேஷ், தொடர்ந்து பேசலாம். இன்னும் சற்று நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜகவின் மூத்த தலைவருமான அமித்ஷா செய்தியாளரை சந்திக்க இருக்கிறார்.